ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே vlog தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு நாள் முழுக்க இன்றைக்கி என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருந்ததுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு ஆடி மாதம் வந்து பிறக்குது. அதனால் கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் வந்து இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஆடி பிறக்கிறதே முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. ரொம்ப விசேஷம். எல்லோரும் கண்டிப்பாக ஆடி மாதம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீடு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியிருப்பீங்க. நானும் அப்பப்போ என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன க்ளீனிங்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருந்தேன். இன்றைக்கி வந்து நம்மளுடைய பூஜை ஷெல்ஃப் ஃபுல்லாக வந்து டீப் க்ளீனிங் வந்து பண்ண போகிறேன். இன்றைக்கி வேலைகள் ரொம்ப அதிகம்தான். வீடு ஃபுல்லாக மாப் போடணும், வெளியில் வறண்டா வந்து கழுவி விடணும், பூஜை பாத்திரங்கள் தேய்க்கணும், இதுமாரி நிறைய வேலைகள் வந்து இருக்குது. இந்த வேலைகள் எல்லாமே நான் இன்றைக்கி எப்படி வந்து நான் பண்ணியிருக்கேங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி காலை வேலைகள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன். காலையில் கிச்சனில் வேலை பார்க்கும்போதே வந்து பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்க்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு, அந்த வேஸ்ட்டு தண்ணி வரும் இல்லைங்களா, ஆரோலேருந்து அந்த தண்ணி தான் அதிலே வந்து பிடிச்சி வச்சுருக்கிறேன். ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வேலைகள் நிறைய வந்து இருக்குது. அன்றைக்கி சமையல் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன். க்ளீனிங் வேலைலாம் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க, வேலைகள் ரொம்ப வீட்டு வேலைகள்லாம் அதிகமாக இருந்ததுன்னா சமையல் வந்து ரொம்ப பெரிய லெவலெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சுக்கோங்க. ஏன்னா சமையலும் ரொம்ப ஹெவியாக நிறைய வேலைகள் வந்து செஞ்சுட்டு அப்புறம் இந்த க்ளீனிங் வேலைலாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் அலுப்பாயிடும். அதுக்காக தான் வந்து சொன்னேன். நான் எப்போதுமே அப்படி தான் வந்து பிளான் பண்ணிப்பேன். க்ளீனிங் வேலைலாம் இருந்ததுன்னா அன்றைக்கி சமையல் ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சுக்கிறது. ஸ்கூலுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்ததுனால இந்த தலைகாணி வர போர்வெல்லாம் துவைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வந்து ரெடியாக வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி ஒரு சிங்கிள் மிஷினில் துணி போட்டு விட்டுருந்தேன். ஸ்கூலுக்கெல்லாம் பசங்களை கொண்டு போய் விட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையாக வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா அன்றைக்கி ஷேர் பண்ண வேண்டிய அந்த ஷார்ட்ஸ் லாங் வீடியோக்கெலாம் வந்து வீடியோ எடிட் பண்ணி நான் ஷேர் பண்ணலான்னு நினச்சிட்டு தான் எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கரண்ட்டு வேறு வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணாமல் சரி வராதுங்கிறனால அப்புறம் வந்து ஒரு 10:30 மணிக்கு மேலே தான் வந்து நான் அந்த க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை போட்டு பாசிப்பருப்புலாம் போட்டு கூட்டு வச்சுருந்தேன். இதோட ரெசிபி வந்து கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் எப்போ முருங்கைக்கீரை வந்து பண்ணுறேன்னா அப்போ தான் வந்து நான் ஷேர் பண்ண முடியும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கீழ் வீட்டில் வேறு கெஸ்ட்டு வேறு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி வறண்டா கழுவ முடியுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து படிக்கட்டுலேருந்து கீழ் படிக்கட்டு வரைக்கும் கழுவி விடலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். கழுவுனோம்னா வந்து கீழே வந்து தண்ணி அவங்க வீட்டு வாசலுக்கு நேரம் வந்து ஊற்றும். விருந்தாளி வேறு வந்திருக்கிறாங்க. அதனால் வந்து எப்படின்னு பார்த்துட்டு ஈவினிங் போல் தான் வந்து அந்த வறண்டா கழுவுறதா இல்லை மாப் போடுறதாங்கிறது பிளான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மற்ற வேலைகள் எல்லாமே வந்து முடிக்கணும். காஃபி குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு துவைச்ச துணியை கொண்டு போய் மேலே காய வச்சுட்டு ஆல்ரெடி நேற்று ஈவினிங் போட்ட துணி காஞ்சிருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து கையோடு வந்து மடிக்க போகிறேன். இப்போ வந்து இந்த போர்வை பெட்ஷீட்லாம் வந்து போர்வை தலைவாணி வரலாம் எல்லாமே மிஷினில் போட்டு விட்டுட்டோன்னா அதுவும் வந்து துவைச்சிட்ருக்கும். ஈவினிங் போல் வந்து போய் காய வச்சுப்பேன். ஆடி மாதத்தில் வந்து என்னுடைய நேட்டிவ் பிளேஸில் மாரியம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா தீமிதி திருவிழா ரொம்ப விசேஷமாக வந்து பண்ணுவாங்க. எனக்கு வேண்டுதல் வந்து இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் வந்து போகணும்னு வந்து பார்க்குவேன். ஆனால் வந்து போகிறதுக்கு சரிப்பட்டு வரல, தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. போகிறோமோ போகலையோ அந்த ஆடி மாதத்தில் அந்த திருவிழா டைமில் வந்து நம்ம விரதம் எடுப்பேன் நான். அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்வை தலைவாணி வர பாய் அலசுறது இந்தமாரி சின்ன சின்ன க்ளீனிங் இது எல்லாமே பண்ணிவிடுவேன் நான். இங்கே சென்னையில் மட்டும்தான் வந்து இவ்வளோ வெயிலா? இல்லை உங்கள் ஊர்லலாம் வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா அக்னியில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெயில் காட்டலை. கிட்டத்தட்ட இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே வந்து சரியான வெயிலுங்க. வெளியில் கிளம்பவே முடியல. போயிட்டு வந்தாலுமே ரொம்ப வந்து அந்த வெயில் தாங்க முடியலங்க. ரொம்ப டயர்ட் ஆகிடுது. இங்கே சென்னையில் மட்டும்தான் அப்படியான்னு எனக்கு தெரியல. ஆனால் வெயில் செம்ம காட்டுதுங்க. அப்புறம் இந்த சேரீ வந்து நல்லா இருக்குதுன்னு ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் வச்சுருக்கிற சாரியில் இந்த சாரியும் ஒன்று. இதே மாடலில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்லேயும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரியான க்ரீன் கலர்லேயும் 3 சாரியுமே ஒரே மாடல், ஆனால் கலர் தான் வேறு. அதில் எனக்கு ஒரு 3த்தில் ரொம்ப பிடிச்சது இந்த பீச் கலரு. ரொம்ப நாளாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த சாரீ அன்றைக்கி வந்து வியர் பண்ணியிருந்தேன். அந்த வியர் பண்ணியிருந்த அந்த மெத்தட் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க. அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். அடுத்த விலாகில் வந்து நான் அதை ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் இப்போ நான் இப்போ மடிக்கிறேன் இல்லைங்களா, இந்த சிந்தட்டிக் சுடிதார் லாஸ்ட்டு 2 விலாக் முன்னாடி போட்டிருப்பேன் இந்த சுடிதாரும். அது பார்த்துட்டு இதேமாரி சிந்தட்டிக்கில் வந்து எடுங்க நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் மெட்டீரியல் எடுக்கும்போது சிந்தட்டிக் எடுத்து ஸ்டிச் பண்ணி போடுறேன்.
துணி மடித்து வச்சுட்டேங்க. ஆல்ரெடி நேத்தி மடித்த துணியை இன்னும் எடுத்து வைக்கல. அது சாதனா வந்து எடுத்து வச்சுருவான்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் கட்டில் எடுத்து வச்சுட்டேன். இதையும் அப்புறம் மடிக்காமல் கொண்டு வந்து போட்டோம்னா ரொம்ப அசிங்கமாயிடும்ன்ட்டு கழுவ அதை மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பூஜை ஷெல்ஃப் ஃபுல்லாக வந்து டீப் கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுங்கிறத தான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து காமிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து என்னுடைய பூஜை ஷெல்ஃபு ஃபுல்லாக எப்படி நான் டீப் கிளீனிங் பண்ணுவேன், என்னென்ன டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவேங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிறைய விலாக்லேயும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் எதுவுமே வந்து நான் ஷேர் பண்ணல. அப்படியே க்ளீன் பண்ணுறது மட்டும் தான் வந்து காமிச்சிருக்கிறேன். அப்புறம் எனக்கு ஒரு டவுட், இந்த நம்ம அன்னபூர்ணி செலை வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுலில் பச்சரிசி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பச்சரிசியை வந்து நம்ம நல்லா இருந்ததுன்னா அது கோலமாவுக்கு வந்து அரைச்சிக்கலாமா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்கள். நான் இந்தமாரி அரிசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொண்டு போய் வந்து புறாலாம் வரும் போட்டு விட்டுடுவேன். நல்லா இருக்கிற அரிசியெல்லாம் வந்து நம்ம அதுமாரி கோலமாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து கரண்ட்டு வந்து போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க இந்த இன்றைக்கி க்ளீனிங் வேலை முடிக்கிறதுக்குள்ளே. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப கசகசன்ட்டு தான் இருந்தது. கரண்ட்டு வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது. அப்புறம் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. இதுக்காக வெயிட் பண்ணோம்னா வந்து வேலை கெட்டு போயிடுங்கிறனால எப்படியா இருந்தாலும் இருக்கட்டும்ன்ட்டு வேலை செஞ்சுக்கிட்டே தான் வந்து இருந்தேன். காலையில் பூஜை ஜாமான்லாம் வந்து எடுத்து விளக்குறதுக்கு போட்டாச்சு. இப்போ ஷெல்ஃபில் இருக்கிற சுவாமி படங்கள் எல்லாமே ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு தான் மாட்டி விடணும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஷெல்ஃபில் இருக்கிறது 3 ஷெல்ஃபில் இருக்கிறது எல்லாமே எடுத்து ஹாலில் வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா வந்து லைட்டாக தூசு தட்டி விட்டுட்டு நல்லா வந்து தொடச்சி விட்டுடுவேன். அது காயறதுக்குள்ளே நம்ம அந்த ஷெல்ஃபில் வந்து அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் வந்து வச்சுருக்கிறேன். அப்புறம் அந்த பூஜை சிலைகள் அந்த விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாமே நல்லா கழுவி வெயிலில் காய வச்சிட போகிறேன். அதுக்கப்புறமா சுவாமி படங்கள்லாம் நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருவேன். இதை செய்கிற வரைக்கும் வேலை கரெக்டாக இருக்கும், டைமும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சாதனாக்கு இன்னிலேருந்து வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவளுக்கு மதியம் 12:30 மணிக்கெலாம் ஸ்கூல் விட்டுடும். அவளை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் மீதி வேலைகள் வந்து நான் செஞ்சிட்ருந்தேன். விளக்கி காய வைக்கிறதெல்லாம் வந்து வெயிலில் வச்சுட்டு மற்றபடி வந்து ஷெல்ஃபில் இருந்தது எல்லாமே ஹாலில் கொண்டு வந்து வச்சுட்டேங்க. அப்படியே கடை விரிச்ச மாதிரி தான் வந்து வச்சுருக்கிறேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குதுங்க. இதை எந்த ஒரு க்ளீனிங் வேலை எது செய்கிறதா இருந்தாலுமே வந்து மொத்தமாக வாரி போட்டுடுவேன் வெளியில். அதுக்கப்புறமா தான் அதுலேருந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு வருவேன். அது ஆரம்பத்துலேருந்து இப்படியே பழகிடுச்சு. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஷெல்ஃபாக க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்தடுத்தது ஷெல்ஃப் தான் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. நான் அப்படி இல்லைங்க, மொத்தமாக வாரி தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அதை அரேஞ்ச் பண்ணுவேன். அது அப்படியே பழகிடுச்சு. அதனால தான் பார்க்க கொஞ்சம் கண்ணாமண்ணான்னு வந்து கிடக்கும். சுவாமி படங்கள்லாம் துடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணியில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் சோடமும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து துடைப்பேன். அது வந்து கொஞ்சம் மங்களகரமாகவும் வந்து இருக்கும். இந்த சோடாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கருப்பாம்பூச்சி ரொம்ப வராதும்பாங்க. ஆல்ரெடி நம்ம அந்த ஷெல்ஃபில் கார்ட்போர்டு அந்த தெர்மோகோல் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த கருப்பாம்பூச்சி வரதான் செய்யுது. இருந்தாலும் சரி எப்போதும் போல் துடைப்பேன்ட்டு வந்து நான் அந்த மஞ்சள் தூள் கற்பூரம்லாம் சேர்த்து வச்சு தான் வந்து துடைக்கிறேன். அப்புறம் இந்த கண்ணாடி சுவாமி படங்கள்லாம்
வந்தீங்கன்னா கண்ணாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விபூதி திருநூறு போட்டு தொடச்சோம்னா நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. அப்படியே வந்து தொடச்சி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி வெறும் தண்ணியை மட்டும் வச்சு தொடச்சிட்டு அப்புறம் ஒரு காஞ்ச துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கிட்டேன். அதுலேயே நல்லா பளிச்சுன்னு தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கும்போது மஞ்சளில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணிக்கு பதிலாக பன்னீரும் கொஞ்சம் ஜவ்வாதும் வந்து நீங்கள் கலந்துட்டு வச்சிங்கன்னா நல்ல வாசனையாக வந்து இருக்கும். மஞ்சள் குங்குமம் வைக்கிறது வந்து இந்த ஆள்காட்டி விரலால் தான் வந்து வைக்கிறேன். குங்குமம் வைக்கும்போது மட்டும்தான் மோதிர விரலால் வந்து வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை ஃபாஸ்ட்டாக முடியணுங்கிறதுக்காக அந்த ஆள்காட்டி விரலால் வைக்கிறேங்க. அதுமாரி அந்த விரலில் வைக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை நடக்கும் எனக்கு. மோதிர விரல்னால் கொஞ்சம் ஸ்லோவாகும். அதனால தான் அப்படி வந்து பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ பார்க்குறவங்க சொல்லுவாங்க ஆள்காட்டி விரலால் வைக்காதீங்கன்னு. அதனால தான் வந்து சொல்கிறேன். எனக்கு வேலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியணுங்கிறதுக்காக ஆள்காட்டி விரலால் தான் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கிட்டுருக்கேன். நான் எப்போதுமே ஒரு வேலை செய்கிற மாரி இருந்தேன்னா கொஞ்சம் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேங்க. ஒரு 11:50 கிட்ட இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணினேன். ஒரு 12:15 12:20க்குள்ளே முடிச்சுட்டு டக்குன்னு பாப்பாவை போய் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா மீதி வேலையை முடிக்கணுன்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணினேன். அப்புறம் நான் 12:15க்குலாம் இந்த சுவாமி படங்களுக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சாதனா கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் திருப்பி வந்து சுவாமி படங்கள் எல்லாமே ஷெல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணேன். அப்புறம் மற்ற ஷெல்ஃப் 2த்தையுமே வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டேன். விளக்கி வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த ப்ரௌன் ஷீட்டு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த பாக்ஸு அது வந்து பார்த்திங்கன்னா வத்திலாம் நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா அட்டை பாக்ஸு, அந்த பாக்ஸில் மேலே வந்து அந்த ப்ரௌன் ஷீட்டை போட்டு படிக்கட்டு வர மாரி அந்த செட் பண்ணியிருக்கிறேன். அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை பாத்திரங்களை தேய்ச்சி மேலே மாடியில் தான் அந்த கடைசி படிக்கட்டில் தான் போய் காய வச்சேன். ஏன்னா அதுக்குள்ளே வெயில் இந்த படிக்கட்டில் இருந்ததெல்லாம் வந்து போயிடுச்சு. மேலே அப்புறம் போய் காய வச்சுட்டு இருந்தேன். வெயிலில் நல்லா காய வச்சோம்னா பளிச்சுன்னு காஞ்சிருங்க. கொஞ்சம் நாளைக்கு வந்து அந்த கருத்து போகாமலேயும் வந்து இருக்கும். நீங்கள் வந்து பூஜை பாத்திரங்கள் விளக்குன உடனே வந்து இந்த ஆரோ வாட்டர்லையோ இல்லை கேன் வாட்டர்லையும் நீங்கள் வந்து நல்லா கழுவிட்டு நல்லா காஞ்சி துணி வச்சு தொடச்சிட்டிங்கனாலே போதும். ரொம்ப நாளைக்கு அது வந்து கருக்காமல் வந்து இருக்கும். இந்த துணி வச்சு துடைக்கிறதுக்கு நேரம் ஆகுமேங்கிறதுனால மேலே மாடியில் அந்த வெயில் இருக்கிற இடத்துல போய் காய வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் கையோடவே வந்து வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கி தள்ளிட்டு மாப்பும் போட்டு விட்டுட்டு, ஆனால் வெளியில் வறண்டா கழுவ முடியலைங்க. நம்ம இனிமேல் சொன்ன மாரி கீழே கெஸ்ட் இருக்கிறாங்க. இன்றைக்கி கழுவ முடியாதாட்டுக்கு மாப்பு தான் போட்டாகணும். எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சிங்க. இம்மா வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரமாவது வந்து ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா கண்டினியூவாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா உண்மையிலே ரொம்ப வந்து டயர்டாகிடும், ரொம்ப முடியாமல் போயிடும். அதில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வெற்றிக்குட்டி 3 மணிக்கு ஸ்கூலில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு 2 பேரையும் கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு டே வெயிட் பண்ணி இருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் சாயங்காலத்துக்கு மேலே தான் மற்ற வேலைகள் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பாடு மதியத்துக்கு வந்து பழைய சாப்பாடு வந்து வச்சுருந்தேன். வரும்போது தயிரும் வாங்கிட்டு வந்திருந்தேன். தயிர் போட்டு பழைய சாதம் தான் வந்து சாப்பிட்டேன். பழையதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அந்த முருங்கைக்கீரை கூட்டும் கொத்தரங்காய் வத்தை வந்து வறுத்து வச்சு தான் வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்புறம் அந்த பூஜை பாத்திரங்கள் நல்லா வந்து வெயிலில் காஞ்சிச்சிங்க. அப்புறம் அதையும் கையோட எடுத்து அந்த வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிட்டேன். பசங்களை விட்டுட்டு வந்து கூட வேலை செய்யலாம், அப்புறம் இன்னொரு தடவை அலையணுமே அப்படிங்கிறதுனால ஒரேடியாக வெயிட் பண்ணி இருந்து அதுக்கப்புறமா வீட்டுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன். ஒரு 4:45 போலலாம் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா மற்ற மீதி வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம பசங்களை கொண்டு விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி போய் வந்து பிக்கப் பண்ணிட்டு வரணும்னா ரொம்ப அலைச்சல் ஆகிடுங்கிறனால ஒரேடியாக அங்கேயே வெயிட் பண்ணியிருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு 4:45 போலலாம் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிச்சு. வறண்டாவை எல்லாமே வந்து நல்லா பெருக்கி விட்டுட்டு நிலவாசல்லாம் வந்து நல்லா தொடச்சி விட்டேன். டோர் ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டேன். கழுவி விட்ற பிளானில் தாங்க இருந்தேன். இந்த டோரு அப்புறம் இந்த நெட்டுலாம் கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது. கழுவி விட்டால் நல்லாயிருக்குமேன்னு தான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி கழுவுறதுக்கு தான் வந்து முடியல. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து கழுவிக்க வேண்டியதான். நிலவாசல் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுட்டு சிங்கில் கிடக்கிற பாத்திரத்தில் வந்து விளக்கி வச்சுட்டு பூஜை பாத்திரங்கள் விளக்கி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே காஞ்சி துணியெல்லாம் வந்து மடித்து எடுத்துகிட்டு அப்புறம் மேட்டு வந்து 2 மேட்டு துவைக்க வேண்டியது இருந்தது. அது சோப்புலாம் போட்டு ஊற வச்சுட்டு வந்தேன்.
மேட்டுக்கு சும்மா சோப்பு மட்டும் தான் போட்டு வச்சுருக்கிறேன்னு துவைக்கல. ஒரேடியாக நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அதை அலசி போட்டுடுவேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு 6:30 மணி போல் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தேன். சாதனா குட்டிக்கு எக்ஸாமுங்கிறனால அவள் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 7:15 போல் தான் அப்புறம் வந்து டிஃபன் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு நம்மளே ரெகுலர் ரொட்டீன் கிச்சன் தான். இன்றைக்கி வந்து கேஸ் ஸ்டவ் எல்லாமே நல்லா வந்து கழுவி கவுண்டர் டாப்லாம் கழுவி விட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்குமே வேலை ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. ரெஸ்ட் இல்லாத மாரி தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் முழுக்க இன்றைக்கி என்னுடைய வேலைகள் எல்லாம் இப்படி தான் இருந்ததும் இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.